இன்றைய மன்னா ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அந்த சமயத்தில் அந்த தேசம் ஒரு பஞ்ச காலத்தினூடாய் கடந்து சென்றது. ஆனால் அந்த சமயத்துல கர்த்தர் இந்த தேசத்துல வாசம் பண்ணு என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்ற, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் நம்மளோடு இருப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? கடினமான நேரங்களில் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு. அந்த பஞ்ச காலம் கடினமான காலம். ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை ஈசாக்கு காண்பித்தார். அதற்காக நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். ஈசாக்கோடு இருந்தவர் இன்றைக்கு உங்களோடும் இருக்கிறார். விசேஷமாக கடினமான காலங்களிலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கவும் முடியும். அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்கவும் முடியும். மற்றவர்கள் அதை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். மற்றவர்களும் அதை கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நீங்கள் ஒரு சாட்சியாக இருப்பீர்கள். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பது காரணம் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, கடினமான நேரங்களில் நீங்க அவங்களோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறதுக்காக நன்றி. கர்த்தர் அவங்களோடு இருப்பீராக. கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், நீர் உற்சாகப்படுத்தும். அன்றே துணை நிற்பீராக. எல்லா பகுதிகளிலும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக. இந்த நாள் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.